வாங்கினது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். எப்படியோ சாரதா கிட்டேருந்து பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் சாரதாவே மனசு மாறி விஜய் காவேரி 2 பேர்த்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி விஜய் வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க பாட்டியும் தாத்தாவும் இவங்க 2 பேர்த்தையும் ஏற்றுக்கிட்டு விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். விஜய் காவேரிக்கு இதுக்கு மேலே பிரச்சனை வர எபிசோட்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்துட்டு காவேரி வீட்டுக்கு ரீச் ஆனதுமே காவேரி பயங்கரமாக அழுவாங்க. எல்லோரும் முன்னாடியுமே விஜய் ஹக் பண்ணிவிட்டு, ஏன் விஜய் என் கால் எடுக்கவே இல்லை, ஏன் என் கூட பேசவே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உங்களையும் வெறுக்க முடியாமல் உங்ககிட்ட நான் அதையும் சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி விடு, நீ மட்டும் என்ன எவ்வளோ நாள் வந்துட்டு என்னை அலைய விட்டுருப்ப, எவ்வளோ நாள் என்னை வெறுக்கிற மாதிரி நீ நடிச்சிருப்ப, அப்போல்லாம் எனக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சாரி காவேரி, உன்னை கஷ்டப்படுத்துனது தப்பு தான். பட் இந்த தடவை நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டேன் டீப்பாக, அதனால தான் காவேரி, சாரி காவேரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா உள்ளேருந்து வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே வந்துட்டு கங்கா, பாட்டி, குமரன் எல்லாருமே வந்துடுவாங்க. குமரன் வந்து விஜய்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்ருக்கு கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து, ஏன் தம்பி காவேரி சொன்னது எல்லாமே உண்மைதானா, காவேரி வயிற்றில் வந்து குழந்தை வளருதா, இதை என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் தம்பி நீங்கள் கூட என்கிட்ட சொல்லலை, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைத்த இதை எப்படி நான் சொல்ல முடியும், காவேரி வந்து டைம் வரும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போது நானாக சொல்லிக்கிறேன், இப்போ சொன்னால் பிரச்சனை ஆகிடும், இப்போ சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்க, குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், அப்படி இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லி என்னை தடுத்து வச்சுருந்தா, அதனால தான் சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே வந்துட்டு சாரதா சொல்லுவாங்க, ஏன் தம்பி இப்படி ஒரு விஷயத்த வந்து நடந்திருக்கு, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ மாதமும் சொல்லாமல் இருந்திருக்கீங்க, கடைசியில் நானே என் பொண்ணை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் இப்படி பேசணுன்னு தான் எனக்கு மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, என் புருஷன் வந்துட்டு எப்போவுமே எனக்கு உறுதுணையாக இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது, நான் எதோ யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு தம்பி, என் ஊரெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நாடகம் போட்டுட்ருக்கா, காசுக்காக ஆசைப்படுற குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப கேவலப்பட்டு நான் நிற்கிறோம், இந்த தடவை பார்த்தா இவ வேற வந்து மாசமாக வந்து நிற்கிறான், இதுக்கும் ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்களோ, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, நெஞ்சு வலி வராதது ஒன்று தான் மிச்சம், எனக்கு தலையிலேயே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு, பட் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இப்போ ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, உடனே விஜய், ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு கூட நான் கனவுல கூட நினைக்கல, நீங்கள் எப்படி எங்களை சந்தேகப்படலாம், நானும் காவேரியும் எப்போ மனசொத்து போய் புருஷன் பொண்டாட்டியாக வாழணும், எனக்கு காவேரி தான், காவேரிக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோமோ, மனசாலையும் உடம்பாலையும் நாங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாகவே வாழ ஆரம்பித்தோம், நாங்கள் எவ்வளோ நாள் அதே வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் ஒரு நெய்பர் மாதிரியும் ஒரு வெல்விஷர் மாதிரியும் இருந்திருக்கும் தெரியுமா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, கடைசி ஆக தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு, பட் கிட்டத்தட்ட வந்துட்டு கான்ட்ராக்டில் இருந்த வரைக்குமே நானும் காவேரியும் சந்தோஷமாலாம் இல்லை, எப்போ வந்துட்டு நான் காவேரியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சினோ, காவேரி என்ன புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் புருஷ பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா அழுதுருவாங்க, தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்துட்டு பார்த்து என் மனசு ரொம்ப வந்துட்டு திடமாயிருச்சு, என் மனசு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க கூட மாட்டேங்குது, அந்தளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேலேயும் ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் வந்து கெட்ட பேரையும் அனுபவிக்கிறதுக்கும் சுமக்கிறதுக்கும் என் மனசுலேயும் உடம்புலேயும் தெம்பே இல்லை, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா, எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையுமே என் பொண்ணையும் சரி என் பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சரி நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது, இதுக்கு மேலே உங்கள் லைஃப் முழுக்க உங்கள் வாழ்க்கை முழுக்க காவேரி தான் உங்களுக்கு எல்லாமே, அவள் தான் எல்லாமேன்ட்டு நீங்கள் முடிவெடுப்பீங்க, யார் எது சொன்னாலும் நீங்கள் அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவளுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் எந்த ஒரு அவமானமும் எந்த ஒரு மனஸ்தாபமும் வராமல் நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சாரதா விஜய் கிட்ட கேட்க, என்னத்தை நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, இவ்வளோலாம் நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், நீங்கள் காவேரி கிட்ட கேட்டு பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் காவேரியை விட்டு கொடுத்ததும் கிடையாது, இனிமேல் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், காவேரி தான் எனக்கு எல்லாமே அவள் தான் என் உலகம், அவள் தான் என் கடவுள், காவேரி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுச்சுன்னு நான் முழுசாக நம்புகிறேன், காவேரி என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா என் லைஃபே எனக்கு கிடையாது, விஜய்ன்ற ஒருத்தன் இருக்க மாட்டான், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்குன்னு ஒரு லைஃபு, எனக்குன்னு என் காவேரி ஒரு குழந்தை, நானும் ஒரு குடும்பமாக வந்துட்டு எப்போ சந்தோஷமாக வாழ போகிறேன், எப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோன்னு ஏங்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் அமைச்சு கொடுக்கும்போது நான் அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் காவேரி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வராது, காவேரி எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு கஷ்டப்படவும் மாட்டா, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு விஜய் சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பாட்டி உள்ளே வருவாங்க. என்னடா விஜய், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க,
டூர் போகிறேன், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஏய் காவேரி, நீ தான் என் பேரனை வர சொன்னையாடி, எனக்கு இதுக்கு தான் டைம் கேட்டியா? நீ முதல்ல உங்கள் பேரங்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு விஜய் நீ வர சொல்லி இங்கே வந்துட்டு அவனை தாஜா பண்ணி மயக்கிறதுக்காக குடும்பமே சேர்ந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க உடனே சாரதாக்கு கோவம் வந்துடும். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் உங்கள் மருமகளை உங்கள் மகனை அதாவது உங்கள் பேரனை என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், குடும்பத்தை இழுத்து இன்னொரு தடவை பேச வேண்டாம். இதுக்கு மேலேயும் குடும்பம்னு பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி நாங்கள் இப்படி உங்கள் முன்னாடி நிற்கலாம், பட் நாங்கள் எப்படி கொடி கட்டி ஒரு காலத்தில் பறந்தோம், எப்படி மான மரியாதையோட கௌரவத்தோடு வாழ்ந்தோம், சூடு சொரணையோடு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி எங்களோட சூழ்நிலை உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும், உங்ககிட்டலாம் இப்படி கை கட்டி நிற்கணுன்றது அந்த கடவுள் வந்து தலையில் எழுதி விட்ருக்கான். அதுக்காக வந்துட்டு நீங்கள் எங்களை குறைச்சி எடை போட்டுற வேண்டாம். இதுக்கு மேலேயும் குடும்பம் இல்லை என்ன ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான். என் பொண்ணு எது வேணும்னாலும் நீங்கள் பேசிக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஒரு சில தவறு பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் கேட்கலாமே தவிர மற்றது எதுவுமே பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரதா வந்துட்டு ஓரமாக நிற்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் வந்தீங்க இங்கே பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் முன்னாடியே அத்தை இப்படி பேசுகிறீங்க, காவேரி இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இந்த முதல்ல பண்ணீங்க, ஆமாம் நீங்கள் முதல்ல எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா, அவள் தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாள்ல, டைவர்ஸ் வாங்குறதுக்கு தான்டா நான் இங்கே வந்திருக்கேன், அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு அடுத்தது நல்லபடியாக அதை ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப, இந்த குடும்பத்தை கட்டிட்டு நீ மாரடிக்க வேண்டாம், நீ சந்தோஷமாக இருந்தேன்னா தானே விஜய் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், உனக்காக தாண்டா நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எல்லா கஷ்டத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அனுமதிச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் நிம்மதியாக கண் மூட முடியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன பாட்டி நான் கோவப்பட மாட்டேன், நான் உங்களை எதுவும் எதிர்த்து பேச மாட்டேன், விஜய் வந்துட்டு எது சொன்னாலும் கேட்டுக்குவான்ற தைரியத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கே தெரியும் காவேரி எனக்கு எவ்வளோ முக்கியம், காவேரி யார், காவேரி நான் எந்த அளவுக்கு வந்துட்டு விரும்பிட்டு இருக்கேன்னு, நீங்கள் என்னமோ அசால்ட்டாக காவேரிக்கு டைவர்ஸ் கொடு, நீயும் காவேரியும் சேர்ந்து வாழக்கூடாது, உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முன்னாடியே என்கிட்டயே வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பாட்டி, இதுக்கு மேலே வந்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தில் இருக்கேன், திரும்பி வந்துட்டு நீங்கள் குட்டையை குழப்பி விட்டு ஏதாவது ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுவும் போக இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவே வந்துட்டு இப்போ தான் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக சொல்லி நல்லபடியாக வந்துட்டு என் லைஃப் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன், அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போச்சுடா புது ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏண்டா விஜய் இதெல்லாம் நீ நம்புறியா என்ன, ஏற்கனவே வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவள் கல்யாணம் பண்ணா, இப்போ மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வந்துட்டு பித்தலாட்டம் பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் நீ நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் பாட்டி நீ நிறுத்துங்க, உங்கள் வாயை மூடுங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனீங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், இனிமேல் வந்துட்டு நீங்கள் காவேரி அங்கே இருந்தால், காவேரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு நிம்மதி இருக்காது, அவளுக்கு சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, பேரன்ற பாசத்துலேயும் அக்கறையிலையும் நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியல, எனக்கு என் காவேரி என் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு நிம்மதி, என் காவேரி விட்டனா எனக்கு வாழ்க்கையும் கிடையாது நிம்மதியும் கிடையாது, இதுக்கு மேலே வந்துட்டு காவேரி நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, நானும் அந்த வீட்டுக்கு வரவும் மாட்டேன், நீங்கள் எப்போ நீங்கள் பேசின தப்பையும் நீங்கள் செஞ்ச தப்பையும் உணர்ந்து நீங்களாக வரீங்களோ என்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் அப்போ தான் நான் உங்கள் கூட பேசுவேன், அது வரைக்கும் உங்கள் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், நானும் காவேரி இனிமேல் தனியாகவே போய் நாங்கள் எங்கள் லைஃப்பை வாழ்ந்துக்கிறோம், காவேரி இப்போ மாசமாக இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு கூட கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டீங்கல்ல, இனிமேல் நான் உங்கள் கூட பேச போகிறதே கிடையாது, இதுவே நீங்கள் தாத்தா கிட்டேயும் தாராளமாக போய் சொல்லலாம், நம்ம வீட்டுக்கு நான் வரவும் மாட்டேன், நான் என் பொண்டாட்டிக்கூடையும் என் வயிற்றில் காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நான் நல்லபடியாக ஒரு அப்பாவாக இருக்கணும்னா அந்த வீட்டிலேருந்து நான் விலகி இருக்கணும், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக போய் எங்கள் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஆரம்பித்து சந்தோஷமாக வாழ போகிறோம், அப்போ தான் வந்துட்டு நாங்களும் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கும் நிறையா கிடைக்கும், அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு எங்கள் லைஃப் நாங்கள் ஸ்பாயில் பண்ணாமல் இருப்போம், வா காவேரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரியும் உடனே கொஞ்சம் யோசிக்கலாங்க, ஏங்க இப்போ வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு பாட்டி மன்னிப்பு கேட்பாங்க, பாட்டி மன்னிப்பு கேட்டதுமே சாரதாவை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சாரதாவும் வந்துட்டு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க.